கர்த்தரிடத்திலே போகிற ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. வாலிப தங்கச்சி, கர்த்தரிடத்துல போய் நின்று சொல்லு, என் வாழ்க்கையை சீர்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லு. எனக்கு நல்ல மாப்பிள்ளை எங்க அப்பாவால பார்த்து வைக்க முடியாது, எங்க அம்மாவால பார்த்து வைக்க முடியாது, நீங்க தான் பார்த்து வைக்க முடியும் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல கேளு. வாலிப தம்பிங்க கேளு, கர்த்தர் சமூகத்துல போய் நின்று, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு தரதுக்கு உங்களால தான் முடியும், எங்க சொந்தக்காரங்களால முடியாதுன்னு கேளு. உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல கொடுத்து அந்த எவீரு மாதிரி போய் நின்னுட்டீங்கன்னா நான் நம்புறேன் உங்களை கர்த்தர் கைவிட்டு விடுவாரா? கண்டிப்பா கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது, கர்த்தர் பயப்படாதே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிற 3 சூழ்நிலைகள். நம்பர் 1, முதல் என்ன சூழ்நிலைன்னா, உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போனாலும் கர்த்தர் உங்க பக்கத்துல வந்து தோளை தட்டி சொல்றாரு, இல்ல பயப்படாதே விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென்.